மாப்பிள கொஞ்ச நேரத்துல உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது, உனக்கு போகணும்னு தோணலையா? நான் போலனா தாண்டா அந்த கல்யாணமே ஒழுங்கா நடக்கும். நீ முகத்தை ஏன் காட்டுற? கூட்டத்தோட கூட்டமா நின்று நாமளும் கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். இல்லை மாப்பிள்ள, ஏற்கனவே அங்கே நிறைய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அது சரியா? ஆனா அண்ணன் கல்யாணத்தை பார்க்காம இருந்தா எப்படி? மீனாட்சி என்னை இன்னமும் திருடன்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி அப்பத்தா பண்ண வேலை தெரிஞ்சு செம்ம கடுப்பில் இருக்கா. இதில் மாப்பிள்ளையோட தம்பி நான் தானே தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், மொத்த குடும்பமும் திருட்டு குடும்பம்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் நிப்பாட்டிடுவா. எனக்கு தெரிஞ்சு நான் போகாமல் இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது. மாப்பிள, உன் வீட்டில் உன்னை உருப்படாதவன் தான் பார்ப்பாங்க. ஆனா உன் அண்ணனுக்காக எப்படி பெரிய விஷயம் பண்ற பத்தியா? உன் மனசு யாருக்கும் வராது மாப்பிள. சரி வா, டீயை குடிச்சிட்டு வருவோம். சரி ஏறு, நான் ஓட்டுறேன். மா வாங்கம்மா. ரெடி ஆயிட்டியப்பா? நான் ரெடிதாம்மா. 9 மணிக்கு தான் முகூர்த்தம், இன்னும் நேரம் இருக்கு. பசிச்சா சாப்பிடியா? கொஞ்ச நேரம் ஆகட்டுமா. மனோ, என்னம்மா சொல்லுங்க. மா, தேன்மொழிய பத்தி தானே? ஆமையா, தேன்மொழி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. அவளை நீ எப்பவும் நல்லா பாத்துக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமாமா? அது இல்ல, நம்ம வீட்டை பத்தி உனக்கே நல்லா தெரியும், அத்தையோட குணமும் தெரியும். புரியுதுமா. ஆனா என்ன ஆனாலும் எங்கேயும் தேன்மொழியை விட்டு கொடுக்க மாட்டேன். இது போதும்யா. சூப்பர்க்கா, அழகா இருக்க. ஆமாக்கா, இப்ப மட்டும் மாப்பிள்ள உன்னை பார்த்தாருன்னு வையே, இப்படியே தாலி கட்டி உன்னை ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. ராசாத்தி மகாலட்சுமி கணக்கா எம்புட்டு அழகா இருக்கா. சுமதி, வீட்ல பெரிய பூஷணிக்காயா வாங்கி வை. ஊர்ல இருக்கிற எல்லா கண்ணும் நம்ம தேன் மேல தான் பட்டிருக்கோம், சுத்தி போடணும். இப்படி என் மகளை பாக்குறதுக்கு தானே நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். தங்கம். ஆத்தாடி, என்ன சரவடி மாதிரி சத்தம் கேக்குது. ஏ புள்ள, இந்தி கல்யாணத்துல எல்லாம் முகத்துல பூவை வச்சு மறைச்சு கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டிட்டு போலாமா? ஏண்டி? அப்புறம் ஏற்கனவே மாப்பிள்ள பொண்ணை பாக்கணும்னு இங்கிட்டும் அங்கிட்டும் சுத்திட்டு கிடக்குறாரு. மங்க அதோட அழகா பார்த்தாருன்னா மயக்கம் போட்டே விழுந்துருவாரு. என்ன எல்லாம் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? பாத்தியா என்ன சொல்லுதுன்னு?